ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. ஓம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பூசணிக்காய், இனிப்பு பூசணிக்காயும் வாழைப்பூ போட்டு ஒரு குருமா செஞ்சுருக்கிறேன். ரசம் தாளிச்சு விட்ருக்குறேன், தக்காளி ரசம். இன்றைக்கி சனிக்கிழமை சமையல் தான். தக்காளி ரசம் லைட்டாக தாளிச்சு விட்ருக்குறேன். சாப்பாடு வச்சுட்டேன். காலையில் டிஃபன் எனக்கு கஞ்சி, நேற்று களி செஞ்சது இருக்குது, அதில் கஞ்சி ஊற்றிருக்கிறேன். அது கழிச்சு குடிச்சிடும். இன்றைக்கி டிஃபனே இவ்வளோ தான். நேற்று செஞ்ச குழம்பு. காலையில் டிக்கஷன் குடித்து இது கொஞ்சோண்டு இருக்குது, இப்போ சூடு பண்ணி குடிச்சிடுவேன். அவ்வளோதான். இன்னைக்கு காலையில் ராகி மாவு அரிசியும் போட்டது களி கரைச்சி கஞ்சி வடித்து வச்சுருக்கிறேன். அதில் சாப்பாடு குக்கரில் வச்சாலையும் வடிச்சிடுறது நான். இன்றைக்கு சமையல் அதுதாங்க, ரொம்ப சிம்பிளாக. அப்பளமும் போடல, கொஞ்சம் வேலை இருக்குது. நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், மறுபடியும் 1 கிலோ. அது தொக்கு போடுறதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி செஞ்சுருவாங்க. பாருங்கள், இன்றைக்கி 1 கிலோ வாங்கிட்டு வந்தது. ஒரே ஒரு காய் மட்டும் நான் இன்றைக்கி எடுத்தேன். இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்கள், எவ்வளோ சத்தம் வருது. இன்னும் கொஞ்சம் இது பொடி பண்ணுறதுக்கு, பொடி பண்ணி இதோட நம்ம கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு பொடி பண்ணி வச்சுருவேன். இது காலையில் நம்ம வெறும் வயிற்றில் சூப் போட்டு குடிக்கிற மாதிரி குடிக்கலாம். இல்லை சாதத்துக்கு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளித்து சாதத்துக்கும் போட்டு கிளறிக்கலாம். நான் இன்றைக்கி வெயில் இல்லை, ஏன்னா ரொம்ப மோடமாக இருக்குது காலையிலேருந்தே. ஏன்னா பாருங்கள், 9 மணி ஆகும்போது மோடமாகவே இருக்குது. எல்லாம் இன்றைக்கி இல்லை. நாளைக்கு எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெயிலில் எடுத்து வச்சுட்டு பொடி பண்ணிடுவேன். இதில் ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போடுவேன். 2 பூண்டு, பெரிய பூண்டு 2 பூண்டு தட்டி போட்டு எல்லாம் வறுத்து, லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருவேன். இதுக்கு தான் இப்போதைக்கு என்ன 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேங்க. 1 கிலோ இருக்குது. இதை அரைச்சி இதாவது உருப்படியாக செய்யலாம். தேனில் போடுறதுக்கு தாங்க செஞ்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் வெளியே காய போட்டு போகும்போது மோட்ரு போட்டு தண்ணி ஃபுல்லாக மேலே டேங்கில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துடுச்சு. அதில் ஈரம் பட்டுருச்சு தண்ணி. அதனால் அது நம்ம சப்போஸு ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாம் போட்டால் ஏதாவது தண்ணி பட்டதுனால கொஞ்சம் எனக்கு இந்த பூரணம் பிடிச்ச மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்கிற பயத்தில் தான் நல்லா காய வச்சு வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இல்லை ஊறுகாய் போட்டுக்கலாம். ஊறுகாய்னா பொடி லைட்டாக பொடி பண்ணி, ஊறுகாய் எப்பயும் போல் நம்ம எல்லா ஊறுகாயும் போடுற மாதிரி நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு புளி கரைச்சி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மெத்தடில் இருக்க. இந்த காயாவது உருப்படியாக நம்ம தேன் நெல்லிக்காய் போடுறதுக்கு செஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது. இது மீடியம் சைஸ் தான். அது நல்லா பெரிய காயாக இருந்ததுங்க. இது ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. இதுதான் உருப்படியாக நம்ம தேன் நெல்லிக்காய் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இன்றைக்கு சமையல் ரொம்ப 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 சிம்பிள். சாப்பாடு வாழைப்பூவும் பூசணிக்காய்
இனிப்பு பூசணிக்காய் போட்டு ஒரு குருமா மாதிரி அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுட்டேன். எதுவும் போடல, மசாலாலாம் சோம்பு கூட போடலைங்க. வெங்காயம், பூண்டு, அவ்வளோதான். நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் பொடி இவ்வளோ தான் போட்டு அது தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம், பாட்டு கொதிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கு வாங்க, இன்றைக்கி தம்பி வந்திருக்கிறான் சென்னையிலேருந்து. இன்றைக்கி பஜாருக்கு போய் கொஞ்சம் சில ஐட்டமெல்லாம் வாங்கினேன்னு இருக்கேன். வாங்கிட்டு வந்தானா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அவங்க எல்லோரும் அவங்கவுங்க தொழில்களை இன்றைக்கி சனிக்கிழமை 1ஆந்தேதி மார்ச் 1ங்க. எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த வருஷம் பிரச்சனை நிறையா இருக்கும். எப்படின்னா மார்ச்சில் வந்தால் தனி வரி, வீட்டு வரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நிறையா நம்ம பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் சொந்த வீடு வச்சுருக்கிறோம், சொந்த நிலத்துக்காரருக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். நிறைய பிள்ளைங்களுக்கு இப்போ இருந்தே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, எந்த ஸ்கூலுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம் நிறைய மக்களுக்கு. அங்கே நம்மளோட ஐயன் கிழக்கே சித்தர், நம்ம கனகப்பட்டி சித்தர் ஐயம் ஆண்டவர், பழனி ஆண்டவர் மூலிமா பாரத்தை போட்டு நம்ம தொழில்களை, நம்ம வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அவங்க நம்ம கூட இருந்து நமக்கு வழி நடத்துவாங்க. ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. பாய் மக்களே.